இப்போ வர விஜய் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இது டாஸ்மாக் ஷாப்லாம் மூடினது. எங்கள் வீடுகிட்டே ரொம்ப வருஷமாக ஒன்று இருந்துச்சு. அதனால வந்து எப்படின்னா, நிறைய பேர் எப்படின்னா அந்த ரோட்லேயே படுத்துட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும். அந்த கிட்ஸு, சில்ட்ரன், ஃபேமிலிலாம் க்ராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் அதை தாண்டி டிராஃபிக், பயங்கர டிராஃபிக். சின்ன ரோடு தான் இருக்கும், ஆனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து அவர் பண்ண ஒரு ஸ்டெப்பில் ஒரு நல்ல ஸ்டெப். ஆக்சுவலி அந்த கிட்டத்தட்ட 712 ஷாப் மூடியிருக்காரு. அதை நான் வந்து ஒரு நல்ல ஆக்ஷனாக தான் சொல்கிறேன். மற்றபடி இன்னும் எனக்கு பெருசாக அவேர்னஸ் இல்லை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஐ கேன் see the change. போன இதுக்கும் இந்த இதுக்கும் நிறைய நல்ல சேஞ்சஸ் தெரியுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட் டு கோ. நல்லா போயிட்டு இருக்குல்ல, நான் ரைட் பண்ணுறேன். மற்றவங்களோட இப்போ யாருக்கும் தெரியாதெல்லாம் இப்போ எங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அரசியலை பற்றி. அதனால அவரு இதுக்கப்புறமா அவர் தான் இருக்கணும், வேற யாரோ வரணும்னு அவசியமே இல்லை. இவ்வளோ நாள் யாருமே வரல. மக்களுங்க அவஸ்தைப்படும் போதோ இல்லை மக்களுங்க தவிக்கும் போதோ யாரும் வந்து எட்டி பார்க்கல. இப்போ அவர் துணிஞ்சு மக்களுக்கோசம் அவர் வந்துக்கிறாருன்னா அவர் நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் ஆட்சியில் இதுக்கப்புறம் உட்கார வைக்க தான் பார்ப்போம். தூக்குற மாதிரிலாம் கிடையாது. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு விஜய் அண்ணா. ஃபர்ஸ்ட் இருந்த ஆட்சிக்கு இப்போ இருக்கிற ஆட்சிக்கு நல்லா இருக்கு. அது அவரை குறைலாம் சொல்ல முடியாது. நல்லா தான் பண்றாரு. ஆனா அவர் செய்யறது பொறுமையா செய்யறாரு. மக்கள் கொஞ்சம் ஏத்துக்கணும், அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியுது. அவர் ஒன்னொன்னா பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அடி வச்சு பண்றாங்க. மற்றவங்களோட இப்ப யாருக்கும் தெரியாதெல்லாம் இப்ப எங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அரசியலை பத்தி. அதனால அவரு இதுக்கப்புறமா அவர் தான் இருக்கணும், வேற யாரோ வரணும்னு அவசியமே இல்லை. இவ்வளவு நாள் யாருமே வரல. மக்களுங்க அவஸ்தைப்படும் போதோ இல்ல மக்களுங்க தவிக்கும் போதோ யாரும் வந்து எட்டி பார்க்கல. இப்ப அவரு துணிஞ்சு மக்களுக்கோசம் அவர் வந்துக்கிறாருன்னா அவர் நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் ஆட்சியில் இதுக்கப்புறம் உட்கார வைக்க தான் பார்ப்போம். தூக்குற மாதிரிலாம் கிடையாது. எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவரு தருவாரு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்ப்பாரு. பார்த்துட்டு அது அவர் சொன்னது செய்வாரு. அவர் சொல்றதுதான் செய்வாரு. சொல்லிட்டு செய்யாத பேக் வாங்குறவங்க கிடையாது. எங்க அண்ணன் எப்பவுமே கரெக்டா பண்ணுவாரு. அவர் பண்றதுதான் பண்ணுவாரு. ஆனா அவரு வந்து செய்ய மாட்டேன், நம்ம சொல்லிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் காசு விஷயமா பாக்குறாங்க. அவர் வந்து காசு விஷயம் பாக்குறவங்களை வச்சுதான் இன்னைக்கு இந்த வாட்டி நம்ம அஞ்சு வருஷமா ஆச்சு எப்படி இருந்தது உங்களுக்கே தெரியும். அவங்க காசுக்கு ஆசைப்படாதவங்க அண்ணா நிரந்தரமா உட்கார வைக்கதான் பார்ப்பாங்க. நாங்க காதையா முக ஸ்டாலின்லாம் என்ன பண்ணாரு, 2 வருஷம் கழிச்சு தான் 3 வருஷம் கழிச்சு தான் போட்டாரு 1000 ரூபாய் கூட. அவர் ஆட்சியில உக்காந்துன்னு போடலையே. அப்ப இவர் போட்டிருக்க, இவர் வந்து ஆட்சியில் உட்காந்து இவ்வளோத்தையும் பண்ணிருக்காருன்னா அது பெரிய விஷயம் தானே. அது எல்லாமே பண்ணுவாரு. அவர் சொன்னது ஒண்ணு கூட வந்து நிறுத்துற மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாமே ஒன்னொன்னா பார்த்து அவர் செய்வாரு. மக்கள் வந்து கொஞ்சம் நம்மள மாரி மக்கள், நடுத்தர மக்களுங்களாம் புரிஞ்சுப்பாங்க. சில பேர் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால புரிஞ்சுக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா பார்த்து இது பண்ணாங்கன்னா கரெக்டா இருக்கும். அவர் வந்து இவ்வளோத்தையும் தெரிய வச்சிட்டாருல, ஓப்பன் ஆக்கிட்டாருல. இப்போ கல்லாப்பட்டியில எவ்வளவு வருது, எவ்வளவு செலவாகுது எல்லாமே வந்து தெரியாம இருந்தது மக்களுக்கு. இப்ப இவங்கள எவ்வளவு கொள்ளடிச்சிருக்காங்க, இவங்கள எவ்வளவு பதுக்கி வச்சுக்கிறாங்க. மக்களுக்கு சொல்ல போனா பாதி பேருக்கு வரல, பாதி பேருக்கு வருது. இப்ப அவரு என்ன அண்ணன்னாரு, சொந்த வீட்டுல இருக்கவங்க அதிகமா 20,000-25,000 வாடகை கொடுக்கவங்களுக்கு கிடையாது காசுன்னு சொல்லியிருக்காரு. அது அவரு அப்படி இல்லை. எங்களுக்கு நடுத்தர மக்களுக்கு பாதி பேருக்கு வரல அந்த 1000 ரூபாய் கூட. ஓப்பனா சொல்ல போனா வரல. அதே மாதிரி வீடு பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்களே பாதி பேர் தான் கோட்டை சேர்த்துக்கிறாங்க. ஓப்பனா சொல்ல போனா நடுத்தர மக்கள் இன்னும் நடுத்தரில தான் நிக்கிறாங்க. வாடகை வீட்டுல இன்னும் வாடகை வீட்டுல தான் இருக்காங்க. இது வரைக்கும் குவார்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆனா குவார்டர்ஸ் கிடையாது. போய் பாத்தீங்கன்னா கட்சிக்காரங்க தான் 5 வீடு 6 வீடு வச்சுக்கிறாங்க. தீர விசாரிச்சா உங்களுக்கே தெரியும். அப்ப அவரு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு எல்லாம் எங்க வெளியே வந்துட போகுதுன்னா இப்ப ஆட்சியை கலைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்றாங்க. எங்க அண்ணன் எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் நிப்பாரு. அதெல்லாம் சான்ஸே இல்லை. அண்ணா தான் எங்க இருந்தாலும் அவரு தான் வருவாரு, அவரு தான் இருப்பாரு. எல்லா ஏரியாவுக்கும் அவரு தான் இருப்பாரு. எல்லா ஊரு இங்க மட்டும் இல்ல, சென்னை மட்டும் இல்ல, வெளிநாடு ஃபுல்லா அண்ணா தான். அவர் தான் டாப், அவர் தான் இருப்பாரு. அது எந்த இதுவும் இல்லை. எங்க அண்ணா தான் எப்பவுமே ஸ்டாப். இப்போ வர விஜய் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இது டாஸ்மாக் ஷாப்லாம் மூடினது. எங்கள் வீடுகிட்டே ரொம்ப வருஷமாக ஒன்று இருந்துச்சு. அதனால வந்து எப்படின்னா நிறைய பேர் எப்படின்னா அந்த ரோட்லேயே படுத்துட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும். அந்த கிட்ஸு, சில்ட்ரன், ஃபேமிலிலாம் க்ராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் அதை தாண்டி டிராஃபிக், பயங்கர டிராஃபிக். சின்ன ரோடு தான் இருக்கும், ஆனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அதெல்லாம் வந்து அவர் பண்ண ஒரு ஸ்டெப்ல ஒரு நல்ல ஸ்டெப். ஆக்சுவலி அந்த கிட்டத்தட்ட 712 ஷாப் மூடியிருக்காரு. அதை நான் வந்து ஒரு நல்ல ஆக்ஷனாக தான் சொல்கிறேன். மற்றபடி இன்னும் எனக்கு பெருசாக அவேர்னஸ் இல்லை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு.
அவர் பேசினது அவ்வளோ கூட்டத்தில் பேசினது அது ஒரு தப்பு தான். அது அப்படி நம்ம யாருமே வந்துட்டு ஒரு விமனை நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. அது விமென்ஸ் ரைட்ஸ் அண்ட் அவங்க மேலே நம்ம வச்சிருக்க ரெஸ்பெக்டை வந்து இது பண்ணுறது. ஸோ அவர் அந்த கூட்டத்தில் அப்படி ஒரு பெண்ணை பற்றி பேசினது தப்பு தான், ஏமாற்றம் தான். ஏன்னா அதை நம்பி வாழ்கிற எல்லாருக்குமே அது ஒரு பெரிய கஷ்டம் அண்ட் ஏமாற்றம் தான். அது எப்படின்றது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆனால் அது ஒரு ராங் தான், தப்பு தான் அப்படின்னு தெரியல. ஆனால் நியூஸ் ஃபுல்லாக இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியை விட இப்போ தான் நிறைய கேசஸும் வெளியே வருது, அங்கங்கே அரெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி அது எதனாலன்றது கரெக்டாக தெரியலை. அவங்களா யாராச்சும் வைக்கிறாங்களா இல்லை மக்கள் அதுக்கு அடிமை ஆறுறது எப்படின்றது கரெக்டாக ஐடியா இருக்கு. இப்போதான் அவருக்கு புதுசாக அவர் வந்து அரசியலுக்குள்ள வராரு. அவரை கைட் பண்ணுறதுக்கு கூட இருக்க மற்ற அமைச்சர்கள் அவர்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படி தான் இருக்கணும், நம்ம மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் வந்து அவங்க தான் சொல்லணும். இவருக்கு மேபி இவ்வளோ நாள் அவர் அந்த சினிமாவில் இருந்தனால அவருக்கு வந்து இது டக்குன்னு அவருக்கு வராது. இப்போதான் அவர் அந்த ஆட்சியை எடுத்திருக்காரு. இன்னும் வருஷம் ஆக ஆக மேபி நம்ம அவர்கிட்ட இருந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நம்ம வச்சுக்கலாம். அப்படிதான் இருக்கு. கரெக்ட் இல்லதான், கரெக்ட். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு ஆப்போசிட்ல இருந்து அப்சர்வ் பண்ணி கத்துட்டு வந்திருந்தா இன்னும் நல்லா அவர் வந்த உடனே நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாரு. புதுசா வந்தோன்னா அவருக்குமே நிறைய எக்ஸிக்யூட் பண்ண தெரியல கரெக்டா. தேங்க்யூ.